வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ஏறக்கூடிய ஒரு அதிசயமான பிரம்மாண்டமான மலைக்கு வந்திருக்கோம். இந்த மலைக்கு ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யானை சாணத்தை பார்க்க முடிஞ்சுது. இங்கே யானைகள் காட்டு எருமைகள் கூட நிறைய இருக்கான். இங்கே பாருங்க இந்த தம்பி எப்படி ஏறி வரான்னு பாருங்க. 4 காலை வச்சுட்டு ஏறி வராங்க பாருங்க. ஐயோ ரொம்பவே கஷ்டங்க. ஃபைனல் டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அது வெள்ளங்கிரி மாதிரி வெள்ளிங்கிற ரொம்ப நல்லாவே செங்குத்தாக இருக்கும். ரொம்ப கடினமாகவே இருக்கிற அளவுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவுக்கு 63 வயசு. கேரளா திருச்சூர்லேருந்து வராங்க. இது கம்மியாக பேக்கில் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வச்சுருக்கீங்க ஐயா, அவ்வளோதான். 2 பேரும் ஜோடியாக ஏறிட்டு இருக்கீங்க கண்ணகி மலை. எப்படி இருக்குது? நல்லா ஜாலியாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். சரி, எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு? நான் மதுரையிலேருந்து. மதுரையை எரிச்சிட்டு வைகை ஆற்று கரையோரமாக இந்த கண்ணகி மலைக்கு மேலே ஏறி வந்து உட்காந்துடுறாங்கங்க. இதெல்லாம் யானை வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, குழப்பி இருக்குது. கஷ்டம்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. கரெக்டாக போனேன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு. வருஷம் இங்கிட்ட வந்துடலாம் ஒரு நாளைக்கு. இவங்க எப்படின்னா யானைலாம் இருக்குங்களா? இந்த நம்ம வந்தோம்லண்ணா, அந்த வந்தது தண்ணி தேங்கி கிடைக்கலாம். அந்த இடத்துல வந்து ஆணைகள் எப்பயுமே ஒரு 5-6 ஆணைகள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். இமயமலை இருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லில் செஞ்ச கண்ணகி சிலை தான் அங்கே இருக்குது. அதை தான் போய் பார்க்க போகிறோம். மலை நினைச்சாலே நடக்குதுல்ல, கண்ணகி நினைச்சாலே. ஓகே, நல்ல வருஷமாக வரீங்க. எப்படி ஏற எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒன்றும் தெரியல, நல்லாத்தான் இருக்கு. கஷ்டமான இடம் இது ஒன்று தான். எப்படி இருக்கும் ஏற? ஏறுறதுக்கு ஒரு சுமாராக எல்லாரும் ஒரே தான் ஏற முடியாது. கொஞ்சம் சுமாராக இருக்கும். செங்குத்தாக இருக்கும். உங்களுக்கு எப்படி? இந்த இப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பழச மாதிரி தெரியுது இல்லைங்க. 10லேருந்து 12 பேர் அசால்ட்டாக ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்ச கண்ணகி சேலைங்க. ரொம்ப ஒரு அரிதான சேலை. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ஏறக்கூடிய ஒரு அதிசயமான பிரம்மாண்டமான மலைக்கு வந்திருக்கோம். அதுதாங்க தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள கண்ணகி மலை. கண்ணகி கோயில் இங்கே தான் இருக்குது. இதை வந்து தேவி கோயில்னு சொல்லி கேரளா மக்கள் அழைப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ நடைப்பயணமாக வருஷத்துக்கு ஒரே நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் ஏற முடியும். ஒரு அற்புதமான அதிசயமான கோயில், வரலாற்று நிகழ்வுகள் நடந்த கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், A to Z தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ட்ராவல் இது. இந்த வாட்டி பார்க்குறவங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த டேட்டை சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கண்ணகி கோயிலுக்கு தமிழ்நாடு கேரளான்னு 2 வழியாகவும் போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் தேனி பக்கத்தில் பளியங்குடிங்கிற கிராமத்து வழியாக போகிறோம். கேரளாவில் இருந்து கும்மளி வழியாக ஜீப்லேயே இந்த மலைக்கு போகலாம். அதற்கான ஏற்பாடு அந்த அரசு செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 5:15 5:30 மலையோட அடிவாரத்துக்கே போயிட்டோம். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறதால நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே போகலாங்க. இது பளியங்குடி கிராம அடிவாரம். இங்கேயும் நிறைய மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. நிறைய கால்நடைகள்லாம் வளர்க்குறாங்க. வயல்வெளிகள் நிறையா இருக்குது அடியில். என்ன ஒரு ஆச்சரியம்னா, காலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்கங்க. செம்ம கூட்டம். சின்ன பசங்க, பொண்ணுங்க, வயசானவங்கன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. காலையில் அங்கங்கே நின்று பார்த்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகி மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மலையோட வியூவை பாருங்கள். பின்னாடி 6 மணிக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அந்த காற்று, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிது நமக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்து செக்கிங் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஏற போகிறோம். வளைஞ்சு ஏறணும். ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புளிய மரம், இலவம் பஞ்சு மரம், அதெல்லாம் இந்த போகிற வழியிலே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் கிராமத்து மக்கள், மலையை வாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களோட குடியிருப்புகளும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. காற்று அப்படியே ஒரு மாதிரியே கூலிங்காக அடிக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டு எல்லையில் பார்த்திங்கன்னா இப்போது செக் பண்ணிகிட்ருக்காங்க மக்களை. காலையில் பாருங்கள் 6 மணிக்கு எவ்வளோ கூட்டம் செக்கிங் பண்ணுற இடத்துல. இந்த இடத்துல வேறு பார்த்தீங்கன்னா காலையிலே செம்ம தகராறுங்க. சின்ன கேட் வழியாக ஒரு ஆளாக செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கூட்டம் கூடிடுச்சு. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்கன்னு செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே. ஒரு நாள் தான் அலோடுங்கிறதால சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். அதனால் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அவசரப்படுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடிவாரத்தில் இருந்தும் மதியம் 2 to 3 மணிக்கு மேலே யாரையுமே மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க. அது வேற ஒரு சிக்கலும் இருக்குது. கேரளா வழியாக வந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் வரலாம். அங்கே கொஞ்சம் நேரம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உள்ள அலோடு இல்லை. அதுமாரி பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்தவங்க எல்லா பாட்டிலையுமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலையும் கொடுத்தாங்கங்க பெருசாக எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செக்கிங் முடிஞ்சிடுச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் அலோடு கிடையாது. அப்படியே ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான். செம கூட்டங்க. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. செக்கிங் முடிச்சுட்டு ஏற ஆரம்பிக்கிறோம். கேம்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெட்டை கவுண்ட் பண்ணுறாங்க.
இப்போ செக்கிங்லாம் முடிச்சு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதை கருங்கல் பாறைகளில் போட்டிருக்காங்க. மூங்கில், இலவம் பஞ்சு மரம், புளிய மரம் அதிகமாக இருக்குது அடிவாரத்தில். கண்ணகி மலைக்கு சின்ன பையன் ஒருத்தன் ஏறிட்டு இருக்காப்புல. சரி, நீங்கள் ஏறிடுவீங்களா? உங்கள் அம்மா இப்போ உங்களை எங்கே கூட்டு போகிறாங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திறக்குங்கிறதால சுத்தம் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் சார்பில். இந்த வழிகள்லாம் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அம்புகுறிகள் புதுசாக போட்டிருக்காங்க. முதல் பாதை வளைஞ்சி வளைஞ்சி கொஞ்சம் ஏறி இறங்குது. மலை ஏற ஆரம்பித்து முதல் மேடு இதுதான், வளைஞ்சி இப்படி வருது. முதல் மேடு இதுதான். அப்படியே ஒரு எக்ஸ் வளைவு போல் வளைஞ்சு போகுது. தேனி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பாக இது போல் பெரிய 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க நமக்கு. அது விருப்பப்பட்டால் தூக்க முடிஞ்சவங்க தூக்கிட்டு போகலாம், இல்லை நிறைய பேர் குரூப்பாக போகிறவங்க வாங்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதை ரெண்டாக பிரியுது. நாங்கள் அந்த குறுக்கு வழியில் ஏறிட்டுருக்கோம். அது சுற்றி சுற்றி போகுது. நாங்கள் இப்படி கிராஸாக ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சரியான வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, சன்ரைஸ், அப்படியே மலைகள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் ஏறிட்டுருக்காங்க. நான் எத்தனை வருஷமாக ஏறுறீங்க? ட்ரெக்கிங் வந்து அது வந்து ஃபேஷனாக வச்சு ரொம்ப வருஷமாக ஏறிட்டுருக்கேன். ஓ சரி. இங்கே வந்து இதுதான் முதல் முறை. உங்கள் பேர் எந்த ஊர்? ராஜ்குமாருங்க, அவினாசி. அவினாசி. ஏன் கண்ணகி மலை எதுக்கு ஆசைப்பட்டு வரீங்க ஃபஸ்ட் டைம்? இப்போ ஏஜ் 44 ஆகிடுச்சு. ஓ சரி. இப்போவும் ஆசைப்படலைன்னா இது எப்போ தான் நம்ம நிறைவேற்றுறது. அதனால் ஸ்பெஷல் ரீசன் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியம். அதுதான், நம்ம கண்ணகியை பார்க்க வரோம், கடவுள் கொடுத்தாரு அப்படின்லாம் போய் சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் கடவுள் நம்மகிட்ட வருவார், நம்மளும் அவர்கிட்ட போகிறோம். ஓகேங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த மலைக்கு ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யானை சாணத்தை பார்க்க முடிஞ்சுது. இங்கே யானைகள், காட்டு எருமைகள் கூட நிறையா இருக்கான். வேர்வை கொட்டை கொட்டை ஏறிட்டுருக்கோம். வேர்வெளி குளிச்சுட்டு தான் ஏறிட்டுருக்கோம். இது இங்கே வெய்ய தெரில, மேலே போனால் ஓப்பன் ஆகிடும். மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக ஏறுற மாதிரி இருக்கும், மேடு பள்ளம். அடுத்தடுத்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமாக வரும். அப்புறம் 4வது மலை, 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கமாக வரும். அப்புறம் ஃபைனல் டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அது வெள்ளங்கிரி மாதிரி. வெள்ளிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே செங்குத்தாக இருக்கும். ரொம்ப கடினமாகவே இருக்கும் ஒரு அளவுக்கு. முட்டி போட்ட அளவுக்கு இருக்கும். அப்படி குட்டி போட்டு ஏறிங்களா? ரொம்ப ஏற முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும். கடி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் வரீங்க? இதெல்லாம் வந்து 2வது முறை வரேன். எதுக்கு இங்கே வரீங்க? ஸ்பெஷலு அப்புறம் கண்ணகி சாமிங்கிறதோட ஒரு ஜாலியாக வந்து நமக்கு வந்து ஃபீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூஸ். ஒத்தேதி பாதை, ரயில் மாரி எல்லாம் போயிட்டுருக்கும். ஒரு ஓடை வந்துருக்கு, அதுதான் இறங்கி போயிட்டுருக்கோம். மாரி ஆழமாக இருக்குது. இதுனா இந்த ஓடையை தான் கிராஸ் பண்ணி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ரிஸ்க்காக இறங்கணும், வெயிட் பண்ணி இறங்கணும். முதல் ஒரு இடத்துல பிரேக் பண்ணி நிறுத்திட்டாங்க. பாப்பா அம்மாவோட சேர்ந்து வாங்க. எங்களை ஆரம் பாப்பா கையில் கொடுக்காங்க. இறக்கம் நம்ம பிராண்டு தான் வச்சுக்கிறீங்க, A14. சரியான இறக்கங்க இது. பாதி பேர் அப்படியே குறுக்க பூந்து வராங்க. எல்லாம் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே ஃபுல்லாக தோப்பு, சன்ரைஸ். மலை ஏறி மோஸ்ட்லி எல்லோரும் இங்கே ஒரு சமதளமாக பாறை இருக்குது, அதில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா புல்வெளி பாதை வரும்னு சொல்லியிருக்காங்க.
காற்றும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐயா ஒருத்தர் கண்ணகி மலையில் ட்ரெக்கிங் எக்யூப்மெண்ட்ஸோடு ஏறிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவுக்கு 63 வயசு. கேரளா திருச்சூர்லேருந்து வராங்க. கடந்த 10 வருஷமாக ட்ரெக்கிங் பண்ணிட்டுருக்காங்களாம். ப்ரொஃபஷனலாக ஏறிட்டுருக்காங்க கண்ணகி மலை. இது 3ஆவது வருஷம் அவங்களுக்கு. வெயிட்டு கம்மியாக பேக்கில் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வச்சுருக்கீங்க ஐயா, அவ்வளோதான். ஷூ அதுக்கேற்ற ஸ்டிக்கு வச்சுட்டு கரெக்டாக ஏறிட்டுருக்காங்க. இந்த இடத்த வியூவை பாருங்கள், அப்படியே சக்கையாக இருக்குது. வெறும் மரம், அதுக்கு நடுவில் சூரிய ஒளிகள்லாம் வருது. செமையாக இருக்குது. அது என்ன அதுக்கு நான் கையில் இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அர்ச்சனைக்குங்களா? பார்த்தீங்கன்னா கண்ணகி மலைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் வந்திருக்காங்களாம். ஆனால் எப்படின்னா பைக்கில் வந்திருக்கீங்க? பைக் குமிழிலேருந்து வர்றது. அப்போ வரலாம். ஆமாம். இப்போ அலோடு கிடையாது. இப்போ அலோடு கிடையாது. அப்போல்லாம் எப்படி இருக்கும் கோயிலுக்கு? எவ்வளோ பேர் வருவாங்க? இதே மாதிரி க்ரௌடு இங்கிட்டு ஏறுவாங்க, அங்கிட்டு வருவாங்க. அங்கிட்டு ஜீப்பில் வருவாங்க, இங்கிட்டு வந்து இப்போ நடந்து வருவாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு எப்படி? அது வந்து மக்களை அடுத்தடுத்து நம்பிக்கை தானே. நீங்கள் எதுக்காண்டி வரீங்கண்ணே? சும்மா சரி பிள்ளைகளை கூப்பிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு கொடுங்க வந்துடுறீங்க ஒரு நாள். ஆமாம். இப்போயே பக்கம் அந்த நியரஸ்ட்டு கூட. ஓகே, இறங்கி எவ்வளோ நேரம் ஆகும் சராசரியா? அது நம்ம நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ என் கூட போனாலும் போய் அங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ நாங்கள் சின்ன குழந்தை வந்ததுனால லேட் ஆகுது. இப்போ இறங்கும்போது எப்படி இறங்குவீங்களா? வந்து ஏதாவது ஜீப்பு கீழே இறங்கி ஜீப்பு இங்கே கீழே நிற்கிது. அந்த பொண்ணுங்க முடியும்னா கீழே இங்கே பெரிய அவங்கள அங்கே டன்ஸ் விட்டு இங்கிட்ட வந்து ஜீப்பில் எடுத்து போயிடும். அப்படி இல்லை அவங்களுக்கு ஜீப்பில் இருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எத்தனை பேர் வரீங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. 2 பேரும் ஜோடியாக ஏறிட்டு இருக்கீங்க கண்ணகி மலை. எப்படி இருக்கு? நல்லா ஜாலியாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். சரி, எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு? நான் மதுரையிலேருந்து வரேன். மதுரை. எப்படிங்கக்கா இருக்குது உங்களுக்கு ஏற? நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் வாட்டி மலை ஏறுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி மலைகள் ஏறிருக்கீங்க? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே. எப்படி தெரியும் இந்த மலை? ஆக்சுவலாக மாப்பிள்ள வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு சரி ஒரு யூடியூப்பர் போட்டிருந்தாப்புல. சரி. கீழேருந்து எப்படி போகிறது, என்னென்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, இதெல்லாம் சொன்னாப்புல. சரி. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி, ஓகேண்ணா. அது வருஷத்தில் இது ஒரு தடவை தான், ஒன் டைம் தானே. ஆமாம். அதனால சரி இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓகேண்ணா, தேங்க்யூ. குச்சியோட எடுத்துகிட்டு ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. பாருங்கள், நம்ம கீழே கம்பம் பள்ளத்தாக்கு இருக்குது. வேறு லெவலில் ஏறிட்டு இருக்கோம். 1 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. A to Z நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். போய் நம்ம நேரடியாக கண்ணகி போய் பார்க்கலாம். 2ஆம் நூற்றாண்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இன்றைக்குமே அவ்வளோ மக்கள் வந்து வழிபாட்டு இருக்காங்க. அதை போய் நேரில் போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாறை இடுக்கில் போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கரடு முரடான பாதைகளை கடந்து புல்வெளி அழகான காற்றை சுவாச்சிட்டு அப்படியே ஏறிட்டுருக்கோம். ஒரு சூப்பராக இருக்குங்க. சூரிய ஒளி படுது, ஒரு இனிமையான காற்று நம்ம மேலே அடிக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு வரலாற்று கொண்டது. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டில் கண்ணகி இருக்காங்கல்ல, கண்ணகியும் கோவலனும் ஒரு வியாபாரத்துக்காண்டி அவங்க ஊரை விட்டு பாண்டிய நாடுக்கு வராங்க. அப்போது கோவலன் பார்த்திங்கன்னா கண்ணகியோட கால் சிலம்பை விற்க முயல்கிறாரு. அப்போ பாண்டிய நாட்டோட பொற்கொள்ளன் வந்து அந்த பொற்கள் அந்த கால் இது இருக்குல்ல சிலம்பம், கால் சிலம்பம் வந்து பாண்டிய மன்னனோட ராணியோடது அவங்களதுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் கோவலனை கைது பண்ணி நீதிமன்றம், அதாவது அரசவையில் விசாரணை பண்ணுறாங்க. இந்த கால் சிலம்பை தீர விசாரணை பண்ணாமல் அது ராணியோடதுன்னு சொல்லி பொய்யா ஒரு சாட்சி பண்ணி அவர் எந்த ஒரு விசாரணையும் எதுவும் பண்ணாமல் மன்னன் நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து கோவலனை வந்து கொல்ல சொல்லிடுறாரு. அதேமாரி கோவலனை கொலை பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட கண்ணகி கட்டும் கோவத்தோட, கண்ணகியை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமேங்க, கற்பு கரசி கோவக்காரின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் விசாரணை பண்ணாமல் ஒரு பொய்க்காண்டி தன் கணவன் கொல்லப்பட்டதை எதிர்த்து, ஒரு அரசனை எதிர்த்து, அந்த ஊரையே எடுத்து பாண்டிய நாட்டை எதிர்த்து அவங்க போகிறாங்க. அரசன்ட்ட 2 கால் சிலம்பை, இதுதான் என் கணவன் விற்க வந்த என்னோட இன்னொரு கால் சிலம்புன்னு சொல்லி உடைக்கிறாங்க. அதில் மாணிக்கம் முத்துன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க ராணிக்கும் இதுக்கும் உள்ளதை. அப்போது மன்னன் வந்து தான் பண்ணது தவறுன்னு தெரிஞ்சு
மன்னன் அந்த சபையிலே உயிரை விடுறாரு, ராணியும் உயிரை விடுறாங்க. கண்ணகி வந்து கோபத்தோட மதுரையை எரிச்சிட்டு வைகை ஆற்று கரையோரமாக இந்த கண்ணகி மலைக்கு மேலே ஏறி வந்து உட்காந்துடுறாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. அது வந்து கோவலன் வந்து தெய்வங்களோட வந்து கண்ணகியை இங்கே உள்ள ஒரு பாறையிலேருந்து தெய்வலோகத்துக்கு கூட்டு போனதாக ஒரு ஐதீக வரலாறும் உண்டு. அந்த பாறையை தான் விண்ணகர்த்தி பாறை, வண்ணாத்தி பாறைன்னு இங்கே உள்ள லோக்கல் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம போகிற பாதை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். புல் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. புல் அழகாக இருக்குங்க. கண்ணகி மலை ஒவ்வொரு மேடு ஏறி இறங்கும் போதும் ஒவ்வொரு வியூ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நமக்கு தருது. நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் தெரியுதுங்க. அதை உங்களுக்கு அப்படியே ரிட்டனில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆரஸ்வதி சவுக்கு மாரி பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட மரங்கள் நமக்கு பின்னாடி இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். மரத்தை பாருங்கள் அப்படியே எவ்வளோ அடி உயரம் இருக்குன்னு. எந்த ஊர்லேருந்து வண்டி ஓட்டிட்டு வர? கூடலூர். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி ஏரி போல் இருக்குது. இங்கெல்லாம் யானை வரும்னு சொல்கிறாங்க. குழப்பி இருக்கு பாருங்க மரத்தோட உயரத்தை. நம்ம சொல்கிற அதே ஆரஸ்வதி மரம் தான் போல், காட்டு ஆரஸ்வதி, யூக்கலிப்டஸ் அது போல தான் இருக்குது. வணக்கண்ணே. நீங்கள் இந்த கண்ணகி மலைக்கு எத்தனை வருஷமாக வர்றீங்க? நான் ஒரு 8 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர்ண்ணே நீங்கள்? நான் கம்பம்ண்ணே. கம்பம் தான். தேனி போட்டோம். எதுக்கு விருப்பப்பட்டு இத்தனை வருஷமாக வருது? இங்கே மலை ஏறது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வருஷம் இங்கிட்டு வந்துடுறது. இதில் என்ன கஷ்டம்னா என்ன இந்த மலையில்? இதில் கஷ்டம்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. கரெக்டாக போனேன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரிலீஃபாக ஒரு இதாக இருக்கும். அதனால இந்த வருஷம் வந்துடுறது. ஓகே ஓகேங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரத்தில் ஏறுவீங்க நீங்கள்? ஏறினா ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஒரு 1.5 மணி நேரத்தில் நல்லா ஒரு வருஷத்துக்கு அண்ணி வந்துடுவீங்க. வருஷம் இங்கிட்டு வந்துடலாம் ஒரு நாளைக்கு. ஓகேண்ணா, நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மலையிலே பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்னது? இந்த மலையில் பிடிச்சதுன்னா இந்த லாஸ்ட் மலை தான், ஃபைனல் தான். ஃபைனல் மலை நல்லா ஏத்தமாக இருக்கும். ஏறுறது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப கஷ்டமும் தான், ஆனால் கஷ்டத்துலேயும் கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்கும். அது வருஷத்தில் ஒரு நாள் இருக்கும்போது அந்த மலை இங்கே இருக்கும்போது அது ஒரு ட்ரக்கிங் மாதிரி நல்லா போய் வந்து நல்லா. ஏன்னா ஏன் மற்ற நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க? மற்ற நாள் அலோடு கிடையாது. இங்கே எப்படின்னா யானைலாம் இருக்குங்களா? இந்த நம்ம வந்தோம்லண்ணா, அந்த வந்து தண்ணி தேங்கி கிடக்கும். அந்த இடத்துல வந்து ஆணைகள் எப்பயுமே ஒரு 5-6 ஆணைகள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். அதனால இங்கிட்டு பெரும்பாலும் அலோடு கிடையாது. இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் அலவுடு. மற்ற நாள் அலவுடே கிடையாது, யாருக்குமே அலவுடு கிடையாது. ஃபாரஸ்ட்காரங்க மட்டும் இங்கே தங்கி. தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டு அடுத்த கேரளா செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே கேரளாவில் நம்ம செக் பண்ணி அனுப்புகிறாங்க. எத்தனை ஹெட் கவுண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க. தண்ணி நமக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஜில்லுப்பாக இருக்குது. ஜில்லுன்னு கேரளா ஃபாரஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நடு ஃபாரஸ்ட் வந்ததுக்கப்புறம் கேரளா ஃபாரஸ்ட்டில் பிளாஸ்டிக்லாம் அலோடு பண்ணக்கூடாது. கேரளா செக் போஸ்ட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கல் கேம்ப் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றுனா எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ். ஏன்னா கேரளா வழியாக நம்ம ஜீப்லேயே போகலாம், நம்ம தமிழ்நாட்டு வழியாக தான் நடந்து போகலாம். இங்கே மெடிக்கல் கேம்ப்பு எல்லாருக்குமே என்ன ஹெல்ப் வேணுமோ குளுக்கோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க கேரளாவோடது. இங்கே பார்த்திங்கன்னா அதை சுற்றி யானை வரக்கூடாதுன்னு சொல்லி குழி தோண்டி வச்சுருக்காங்க. நம்ம கேரளா செக் போஸ்ட்டை கடந்த பிறகு கொஞ்சம் தூரம் ஏறுனா பார்த்திங்கன்னா ஒரு அழகான புல்வெளி வருதுங்க. அங்கே எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே உட்காந்து அங்கே ஒரு அழகை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வால்பேப்பர் மாரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஏறவே ஆரம்பித்தாங்க. வியூவை பாருங்கள், அப்படியே சக்கையாக இருக்குது. நம்ம கரடு முருடா 2 மணி நேரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக நம்ம சமதள பரப்பு தான். இது ஃபுல்லாக கேரளா அந்த எல்லைக்கு உட்பட்டு அவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணாமல் வழியில் மட்டும் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல வியூவான மலைப்பகுதிக்கு நம்ம ஏற போகிறோம்.
4830 சில்லற அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கண்ணகி மலை ஏறிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேம்பட்டிண்ணா. கேம்பட்டி. எப்படி இருந்தது தரிசனம்? நல்லா இருந்துச்சுண்ணா. கூட்டம் எப்படி இருக்கு? நல்ல கூட்டம். எத்தனை வருஷமா வரீங்கண்ணா? இது 7வது வருஷம். இன்னும் இருக்கிறதுல நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இறங்குற மாதிரி இருக்கு. எத்தனை மணி நேரத்தில் ஏறினீங்க? 5:35 ஓப்பன் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ ஏறிட்டோம். ஒரு 7:30 சாமி பார்க்க போயிட்டோம். ஓ, 1.5 அங்கே தான் ரொம்ப கூட்டமாக போச்சு. ஒரு 1 hour கிட்ட லைனில் வெயிட் பண்ணிட்டோம். மேலே அன்னதானம்லாம் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இது பண்ணியிருக்காங்க? இப்போ மார்னிங் வந்து புளியோதரை போட்டிருக்காங்க. அடுத்து பொங்கல், அதுக்கடுத்து தயிர் சாதம். வர எல்லாருக்கும் அண்ணா போகிறாங்கண்ணா. அன்னதானம் எப்பயுமே ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அன்னதானம் இருக்கும். எத்தனை மணிக்கு இறங்க விடுவாங்க? 2-3 o'clock கூட க்ளோஸ். முன்னாடியே இறங்கணும். நம்ம இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கும்பலி வழி ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம இறங்கிக்கலாம். ஆமாம், அந்த பக்கம் அது ஜீப் பாதை. அது நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான பாதை. இதை விட இதுக்கு அந்த பக்கம் ஒரு பாதை இருக்கு. பழையங்குடி பாதை ரொம்ப இதை விட கஷ்டம். அது எப்படிங்கண்ணா? நீங்கள் ஏறி இருக்கீங்களா? அது ஒரு 3 வருஷம் அதில் தான் வந்துருக்கு. எப்படி இருக்குண்ணா அது? அது ரொம்ப வெர்டிகலாக இருக்கும். ஆனால் ஏன் இப்போ ஏறது இல்லை? கீழே அந்த பக்கம் பாதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருமே விட மாட்டாங்க. அந்த லோக்கல் பசங்க மட்டும் தனியாக ஏறிடுவாங்க. ஆனால் மற்ற நாள் ஏறுவாங்களா? இந்த டைம் மட்டும் ஏறுவாங்களா? இல்லை, இந்த டைம் மட்டும் தான் ஏற முடியும். மற்ற டைத்தில் வர முடியும். அது இதோட த்ரில்லிங்காக அதோடய கிடையாது. அந்த பக்கம் இதோட த்ரில்லிங். ஏன்னா அது அலசானோன்னா டெத்து. எதுக்கு நான் அலோடு பண்ண மாட்டாங்க? அது கொஞ்சம் இந்த ஏரியாங்களா வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா அனிமல்ஸ் ரொம்ப இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 week அனிமல்ஸ் கூட 10 வீட்டு அதுக்கடுத்து நமக்கு அலோடே கொடுப்போம். என்னென்னலாம் இங்கே இருக்குண்ணா? யானை, எருமை, கரடி. துரத்தி விடுறதுனா முன்னாடி வந்து இதை சவுண்ட் போங்க. முன்னாடியே வந்து இந்த லைன் அப்புறம் கிளியர் பண்ணுவாங்க. அந்த கன் அடிப்பாங்கல்ல? ஆமாம், அதுக்கடுத்து தான் நம்ம ஓகே ஓகே ஓகேண்ணா. தேங்க்யூ. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வருவீங்க? இல்லை, நான் கீழே யாராவது வருவாங்களா? தண்ணி தாகத்தோடு வருவாங்களா? அவங்களுக்கு கொடுத்துருங்க. வரவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆமாம். ஓகே. உங்கள் நேம்னா? தான் வரும். முத்து. ஓகேண்ணா. 2 மணி நேரத்தில் ஏறிட்டீங்க? ஆமாம், இறங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஏறிங்களா? அவ்வளோ முடிஞ்சுக்கலாம். இந்த இது கேம்பை தந்தோம்னா வேற மாதிரி சர்வ் இறங்கிட்டீங்க. தரிசனம் நல்லா இருந்தது. சூப்பராக. இந்த மலையோட சிறப்புனா என்ன சொல்றீங்க? இந்த மொழி வச்சுருக்கோம்னா நேச்சர் விரும்பலாம்ண்ணா. சரி, நீங்கள் அது கண்ணைக்காக ஏறிங்களா இல்லாட்டி வந்து? ரெண்டுக்கும் தான். ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதனால ஓகே, தேங்க்யூ. இந்த மலையை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிடலாம். மலைக்கு நடுவில் ஊரில் கேரளா செக் போஸ்ட் வரையுமே நிறைய மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டு பகுதியில் தான் நம்ம நடந்தே வருவோம். நம்ம கண்ணகி கோயிலோட 2வது 3வது மலை சமதள பகுதிக்கு வந்துட்டோம். பின்னாடி ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, நீட்டுக்கு ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லையில் வந்துட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. ஜில்னு காற்றடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இப்போ தான் ஏறி ஒரு 4-5 பேர் இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. கூட்டம் இதுக்கப்புறம் மேலே செம கூட்டமாக இருக்கும். சாமி பார்க்குற இடத்துல அதை போய் பார்க்கணும். கண்ணகி சிலை பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலை மலை உச்சியில் இருக்குது. 4000 அடி உயரம் உச்சியில் இமயமலை அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லில் செஞ்ச கண்ணகி சிலை தான் அங்கே இருக்குது. அதை தான் போய் பார்க்க போகிறோம். மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோயில் இருக்குங்க. தமிழ்நாடு மக்கள் கண்ணகியை வழிபட போவாங்க. கேரளா மக்கள் மங்கள தேவிங்கிற துர்க்கை அம்மனை வழிபட போவாங்க. அதன் பிறகு சிவன் ஆலயமும் ஒன்று இருக்குங்க. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்படியே ஏறி குமுளி வழியாக நம்ம ஜீப்பில் இறங்கலாம். அந்த அனுபவத்தையும் நம்ம பார்க்கலான்னு அதுதான் நான் செய்ய போகிறோம். நம்ம மட்டுமான்னு பார்த்தா வரதில் 180 பேர் அதை தான் செய்கிறாங்க. எல்லாருமே அதை செய்ய நினைக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு. போன வருஷம் தமிழ் ஆள்களை ஜீப்லேயே ஏற்றலைன்னு ஒரு கொடுமையான விஷயமும் நடந்ததுன்னு நிறைய பேர் குமுறிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறோம். நம்மளும் அதில் போனோம். பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுத்து பாருங்கள், அங்கேருந்து இப்படி வளைஞ்சி இப்படி போய் திருப்பி அப்படி வளைஞ்சி அங்கே போகணுங்க கோயிலுக்கு. வளைஞ்சி ஒரு அழகான பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். அழகான தரிசனத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் படிக்கட்டு போலே பண்ணியிருக்காங்க. ஏறி இயற்கையாகவே ஆயிருக்கு போல். வணக்கம், உங்கள் பேர் என்ன? எந்த ஊர் நீங்கள்? மாலி. உங்கள் வயசு? 55. எத்தனை வருஷமாக கண்ணகியை பார்க்க வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் 4 வருஷம் வரோம். 4 வருஷமா? எதுக்காண்டி வர்றது? வேண்டுதல் நல்லதை கொடுக்கட்டும். வேண்டியது நடக்குது. தோட்டத்தை கொடுக்கட்டும். வேணும்னா நடக்குங்களா? நடக்குதுல்ல. அம்மால நினைச்சாலே நடக்குதுல்ல. கண்ணகியை நினைச்சாலே. ஓகே, 4 வருஷமா வரீங்க. 4 வருஷம். எப்படி ஏற எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒன்றும் தெரியல. நல்லாத்தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கண்ணகினா உங்களுக்கு இஷ்டம், வேணுனதை கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்க அம்மா. மலையோட பெஸ்ட்னா இந்த ஏத்தம் தாங்க. இந்த ஏற்றி போகும்போது சைடில் ஒரு வியூ தெரியும் பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஏத்தம் ஏறி முடிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது. எல்லாம் புல்லு வழுக்குது.
ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. இயற்கையாகவே படிக்கட்டு போல் அமைஞ்சிருக்கு போல், அதில் தான் கால் வச்சு எல்லாம் ஏறிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இறங்குறாங்க. சாமி பார்த்துட்டு இறங்கி வராங்க. எல்லாம் இந்த மேட்டு ஏறி காற்று வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்லாம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழியாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ஏறணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம ரைட் சைடு தான் போகலான்னு பார்க்குறோம். இது எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள், பாறை மாரி தெரியுது. அதில் எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. குத்தா ஏறுறது பாறை பாருங்க பாருங்க, இப்படி தான் ஏறணும். செங்குத்தா ஏறு. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக போகிறது. வந்துட்டே இருக்காங்க மக்கள். பாருங்க இது கிட்டே அது கிட்டே இப்போ எத்தனாவது முறை ஏறிட்டு வரீங்க? நான் 9 வருஷம் வரேன். எந்த ஊர் நீங்கள்? ஈயம்பட்டி. சரி, இந்த கண்ணகி மலை ஏறுறதுல எது ரொம்ப கஷ்டமான இடம்னா எது? கஷ்டமான இடம் இது ஒன்று தான். எப்படி இருக்கும் ஏற? ஏறுறதுக்கு ஒரு சுமாராக எல்லாரும் ஒரே இதாக ஏற முடியாது. கொஞ்சம் சுமாராக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கஷ்டம் தெரிஞ்சதுங்களா? நாங்கள் இது வழி ஏற மாட்டோம், அது வழி ஏறிட்டு இது வழி இறங்கிடுவோம். ஓ, இறங்குறது இது குடுன்னு வந்துடுவீங்களோ? குடுன்னு ஓடியாந்துடும். ஓகேங்க. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் வரீங்க? பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. வேண்டுதல்லாம் வேண்டுதல் நல்லா தான் இருக்குது. ஓகேங்க. அந்த வழியா நடந்து வரலாமா? நடந்து வரலாம். இந்த இது மட்டும்தான் நம்ம கொஞ்சம். இப்போ ஜீப்லேருந்து வரணும்னா எப்படி வரணும்? ஜீப்ல கீழே கும்பலிருந்து தான் வரணும். இப்போ நம்ம ஏறணும்னா இப்படி 2 வழியாகவும் ஏறி வரலாம். இப்போ நம்ம போகும்போது ஜீப்ல போனா அங்கே ஜீப் கிடைக்குங்களா? ஜீப் அங்கே மேலே இருக்கு. 1000 வண்டிக்கு. 1000 வண்டி. எவ்வளோ வண்டி இருக்கு? 1000 வண்டிக்கு மேலே இருக்கு. அவ்வளோ வண்டி இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. நீங்கள் என்ன வேண்டுவீங்க வந்தா கண்ணகி? வேண்டது கையாசு வாத கொடுங்க வேண்டும், வேற ஒன்றும் நாங்கள் வேண்டது இல்லை. அதான் இருக்கிற கையாசு வாங்கணும், நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும். வேற எதுவும் பணங்காசு எங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே. இருக்கிற அது இருந்தாலே போதும், தேவையே இல்லை. இப்போதான் பணங்காசு வந்து ஆசிரியத்துக்கான இது தேவையா? இது வந்து உடல் பயிற்சி மாரி. அம்மா வந்து பார்த்துட்டு போகிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இந்த மலை ஏற முடியும். இல்லாட்டி ஃபாரஸ்ட்டுக்காரங்க விட மாட்டாங்களே. வருஷத்துக்கு ஒரு வந்தா பிடிச்சி போயிடுவாங்க. ஏன்டா மலைக்கு வந்தேன்ட்டு. அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணகி அம்மாவை வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. இறங்குறத பாருங்க. அடுத்து ஏறணும். செங்குத்தா 90 டிகிரி அல்லு விட போகுது. இறங்குறது ஜல்லு புல்லுன்னு மாரத்தான் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஏறுறத பாருங்க, எவரெஸ்ட்டு தான். கண்ணகி கோயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டு வழியா மலை ஏறி வரும்போது ரொம்பவே டஃப்பான பகுதினா அது இந்த மலை ஏறுறது தாங்க. நம்ம அப்படியே 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக ஏறுற போல இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுவோம். இருக்கிறதுலே இந்த இடத்தோட உச்சியில இருந்து பார்க்க தான் வியூ சும்மா டக்கராக இருக்கும், தாறுமாறாக இருக்குங்க. மற்ற மலைகள்லாம் ஏறும்போது ரொம்பவே கஷ்டப்படுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மலையில் என்னதான் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக ஒரு சோர்வு இல்லாமல் இருக்குது. அது ஏன்னு நினைக்கிறேன்னா அங்கே இருக்கிற காற்றும் தட்பவெப்ப நிலையும் தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஐயா வந்து கழி வச்சுட்டு ஏறுறாரு. இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த மலையை ஏறிட்டு இருக்காரு. இது போல் நிறைய பக்தர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டுதோறும் இந்த நாள் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் திறந்த உடனே இந்த நாளுக்காண்டி இந்த மலையை பார்க்க ஏறி வந்துருவாங்க. நாங்கள் இந்த நாள் இந்த நொடியை அனுபவிச்சு ஜாலியாக ஏறிட்டு இருக்கோங்க. கண்ணகி மலை த்ரில்லிங்கான மலையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஏறதான் ரொம்ப சிரமப்பட்டோம். ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பிடிச்சி ஏற புற்களையும் மண் இடுக்குகளையும் பாறைகளையும் தான் பிடிச்சி ஏறணும். ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க. மக்கள்லாம் ஏறி அங்கே ஒரு இயற்கை படிக்கட்டு போலே தோன்றி இருக்குது இந்த மண்ணு. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழுக்கிட்டு விழுந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. வழுக்கிட்டு ஒரு 4-5 அடி தூரம் போய் அதுக்கப்புறம் சுதாரித்து பிடிச்சிக்கிட்டு ஏஞ்சி போனாங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்குங்க இது. அந்த சைடில் பாருங்கள், ரைட் சைடில் எவ்வளோ பொறுமையாக ஏறி போகிறாங்கன்னு. அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? படுத்த மெடி 4 காலில் நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அது போல தான் நிறைய பேர் ஏறுறாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கண்ணகி மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மலையை ஏற ரெடியாக இருங்க. ரொம்ப சவாலாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தம்பி எப்படி ஏறி வரான்னு பாருங்கள். 4 காலை வச்சுட்டு ஏறி வராங்க பாருங்கள். ஐயோ, ரொம்பவே கஷ்டங்க.
நம்ம ஏறி வந்த ரூட் தெரியுதா அங்கே பாருங்க, அப்படியே ஒரு சருவல், அதுலேருந்து பெரிய 90 டிகிரி செங்குத்தான அந்த மலையில் ஏறி வந்த சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் அப்படியே போடுறோம் பாருங்க. இதெல்லாம் மொபைலில் க்ளோஸ்அப்பில் எடுத்தது. அப்படியே பாருங்க எப்படி ஏறி வராங்கன்னு. அந்த மலையை ஏறி முடித்த உடனே ஒரு சமதளமான மேடு வருதுங்க. எல்லாரும் ஏறி முடித்த உடனே சப்பாடி அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தும் உட்காந்து ரெஸ்ட்டை போடுறாங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குமுளிலேருந்து எக்கச்சக்கமான ஜீப்புங்க, நூற்றுக்கணக்கான ஜீப்பு வந்துக்கிட்டே இருக்குது. மக்களை விட்டுட்டு அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏறி வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. செம்ம கஷ்டம். இந்த கடைசியாக ஸ்லோப் ஏறுது. இன்னும் சாமியை பார்க்க அங்கே க்யூ நிற்கிது. 1 மணி நேரத்துக்கு மேலே க்யூவில் நிற்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போய் அங்கே அன்னதானம் வேறு சாப்பிட்ணும். செம்ம டயர்டாகிடுச்சு. அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. அங்கே நிற்கிது க்யூ, ஜீப்பு க்யூ எல்லாம் லைனாக நிற்கிது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் சாமி பார்க்க முடியுது. சாப்பிட்ணும். அன்னதானம் இருக்கா என்னன்னு தெரியல. அன்னதானம் சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும். இந்த கண்ணகி மலையை ஏறும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலே உச்சியில் அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நம்பி நிறைய பேர் வருவாங்க. நானும் அப்படி தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஜீப்லாம் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பார்ப்போம் போய் என்ன அன்னதானம் போடுறாங்க, அங்கே நிலவரம் எப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் தண்ணியை நம்பி தான் வருவாங்க. மேலே போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் இறங்கிடலான்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையிலே தான் வருவாங்க. சின்ன சின்ன ஸ்நாக்ஸு சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, அவ்வளோதாங்க. நிறைய பழைய மாடல் ஜீப்பெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எவ்வளோ ஜீப் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. கேரளா குமுளிக்கு போயிட்டுருக்கு. தரமான எல்லாம் விண்டேஜ் ஜீப்பு பைக் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி கேரளா குமுளிக்கு ஜீப் சர்வீஸு அதில் போயிட்டு வராங்க பாருங்கள். எல்லாம் அந்த விண்டேஜ் ஜீப்பு செம்ம பிக்கப் உள்ளது. தாரு நடுவில் வந்து அவங்க வந்து தேவி ஆக்கிறாங்க. அதான் மங்களா தேவி. இந்த ஜீப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பழச மாதிரி தெரியுது இல்லைங்க. 10லேருந்து 12 பேர் அசால்ட்டாக ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இறங்கணுன்னா 200 ரூபா கேட்குறாங்கங்க நமக்கு. 16 கிலோமீட்ரு குமுளி வழியாக இந்த கண்ணகி கோயிலுக்கு ஜீப்பில் வரணுன்னா 16 கிலோமீட்ரு. நடந்து வரணுன்னாலும் அதே தூரம் தான். வளைஞ்சு மலைப்பாதையில் போகணும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். 200 ரூபாய் இறங்க கேட்குறாங்க. நம்ம அதில் தான் போய் ஆகணும், வேறு வழியில், இல்லைன்னா டயர்டாகிடும் ரொம்ப. அப்படியே ஜீப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் சரி கூட்டம். இந்த இடத்துல கேரளா மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்றா பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ கூட்டம் வராங்க. அங்கே தெரிஞ்சு பாருங்கள் கோயில். ரைட் சைடில் அப்படியே வரிசையாக மக்கள் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையும் ஆகும் போல் சாமியை பார்க்க. அந்த அளவுக்கு க்யூ நிற்குது. நம்ம போனோம். இந்த இடத்துல நிறைய மெடிக்கல் கேம்ப்பு எல்லாமே அங்கே பார்க்க முடியுது நம்மளால். இங்கே வாழை மரம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் க்யூ ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நேராக மங்களதேவி, அதாவது கேரளா மக்கள் வழிபடுவாங்களா தேவி ஆலயம், அங்கே போகுது. அங்கே வணங்கிட்டு நம்ம அப்படியே கண்ணகி கோயிலுக்கும் அது கனெக்ட் ஆகிடுங்க. க்யூ ரொம்ப நீளமாக நிற்கிது. 4 மணி நேரம் 3 மணி நேரம் குறையாமல் ஆகும். இதில் எப்படி தான் வெயிட் பண்ணி போகிறதுன்னே நம்ம தெரியல. தடுப்புகள்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படியே மலையோட ஓரத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ போலீஸ், தமிழ்நாடு கேரளா போலீஸ் இங்கே பாதுகாப்புக்கு இருக்காங்க. வனத்துறையும் இருக்காங்க, 2 மாநில வனத்துறையும். நம்ம அங்கே உள்ளவங்கள்ட்ட மீடியான்னு சொன்னோன்னே நம்மளை ஃபஸ்ட்டே கொஞ்சம் அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ராஜகோபுரம் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வழியாக தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் நல்லா கட்டியிருக்காங்க போல். அதெல்லாம் இடிஞ்சு இன்றைக்கி இது ஒரு அழகாக நமக்கு தெரியுதுங்க. கோயில் அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி இடிஞ்சு போனாலும் இது ஒரு அழகாக நமக்கு தெரியுது. ஒரு நினைவு சின்னம், ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இதை பார்க்கவும். ஆனால் இடிஞ்சு போயிடுச்சு. எல்லா கோயிலுமே ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்குங்க. உங்களுக்கே அதை நீங்கள் பார்த்தா தெரியும். நிறைய தமிழ் கல்வெட்டுகளையும் பார்க்க முடிஞ்சுது. இங்கே சேர சோழ பாண்டியர்கள்னு மும்முடி மன்னர்களும் இதுக்கு திருப்பணி இந்த ஆலயத்துக்கு செஞ்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வரக்கூடிய அந்த கண்ணகி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், 2 மாநில மக்களும் க்யூவில் நிற்கிறாங்க.
இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கோயில் இருக்குது. இதில் வந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா கேரளா அரசோடது. இங்கே தான் துர்க்கை அம்மன் விநாயகர் கோயில் இருக்காங்க. விநாயகர்லாம் அங்கே வழிபாடு வேறு மாதிரி நடக்கும். அது கேரளா மக்கள் கேரளாவோடது. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கண்ணகி அம்மன் இருக்காங்க. அப்படியே எல்லோரும் வணங்கிட்டு போகிறாங்க. சரியான கூட்டம். இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த வழிபாடு எல்லாம் நடக்குது. நம்ம அங்கே பார்த்த கியூ பார்த்திங்கன்னா அப்படியே மங்களதேவி ஆலயத்தில் மங்களதேவியை வணங்கிட்டு அப்படியே கண்ணகியை பார்க்க வராங்க. நம்ம போன நேரம் ஏதோ பூஜை நடந்தது, அதுக்காண்டி அபிஷேகம் பண்ண அந்த கும்பங்கள்லாம் எடுத்துகிட்டு அம்மா கூட்டமாக இருந்ததுங்க. சக்க கூட்டம் மேலே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி வெயில்லன்னு கூட பார்க்காம வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு போகணுன்னு இருந்தாங்க நம்ம கண்ணகியை. அதுக்காக உள்ளே விடாமல் வச்சுருந்தேன். என்ன கிடைக்குமா? பிரசாதமா? ஏப்பா இந்தப்பா உனக்கு வேணும்னா வச்சுக்கோப்பா. நீங்கள் தான் உள்ள இருந்தீங்களா? இப்போ நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, கால் மட்டும் தெரியுற ஒரு சிலை. இதுதான் கண்ணகி அம்மனோட பழைய சிலை. அதாவது சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்ச கண்ணகி சிலைங்க. ரொம்ப ஒரு அரிதான சிலை, பார்த்துக்கோங்க. இந்த சிலையை பற்றி அண்ணன் சொல்லுவார். அண்ணன் இந்த சிலையை பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள். இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்குள்ள ஒரு கோவிந்தராசனா இருக்கார்ல, அவர் வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த சிலை இங்கே இருந்திருக்கு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கோயில் கட்டும்போது வச்சுருந்துருக்காங்க. இமயமலையிலேருந்து சேரன் செங்கோட்டுவன் எடுத்து வந்து செஞ்சுருக்காரு. அது பல ஆண்டுகள் ஆகினதுனால வந்து அந்த சிலை சிதலம் அடைஞ்சிருச்சு. இதோட நடுப்பகுதியையும் தலைப்பகுதியும் வந்து கோவிந்தராசனார் எடுத்துகிட்டு போனதாக சொல்லுவாங்க. அவர் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த கோயிலை கண்டுபிடிச்சார். 1963 நவம்பர் 19 கண்டுபிடிச்சார். அவர் எடுத்துகிட்டு போனதாக சொல்லுவாங்க. அந்த பகுதியை வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி உலக தமிழ் சங்க மாநாட்டில் வந்து இந்த கோயிலை வந்து அறிவித்தாங்க. அந்த கண்ணகியோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த சிலை வந்து மியூசியத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட மீதி பகுதி கால் பகுதி மட்டும். இந்த சிலையில் என்ன ஒரு சிறப்புனா, அவங்க ஒரு முகம் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறதா சாமி சிலையை பார்க்கும்போது சாமி சிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாமி சிலைனா சிரிச்சபடி இருக்கும், தலைலாம் நல்லா இருக்கும்ல. இவங்க வந்து தலைவிரி குளமாக இருக்காங்க, ஒரு மாதிரி வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க. அதை வச்சு தான் வந்து அவர் வந்து இது கண்ணகி அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. இந்த இளங்கோடிகள் காப்பியத்தில் சொன்ன அதே தோட்டத்தை அப்படியே இருந்திருக்கு. அதை வந்து ரிப்ளிகாவாக எடுத்து தான் வந்து கண்ணகியோட சிலை வச்சாங்க. நம்ம ஒரு கொடி பார்த்தோம். அதுதான் அற்புதமான கோயில் இல்லைன்னா இது நம்ம பார்க்காம ஊர்வசி இருந்தது பத்தியா, சும்மா வச்சிருக்க அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பயபக்தியாக வணங்கிட்டு போகிறாங்க. இமயமலை கல்லில் செஞ்சது. வாட்ஸ்அப் கூட பண்ணாண்டா உனக்கு என்னடா வந்தது? இமயமலையிலேருந்து கண்ணகி எடுத்துட்டு வந்து செஞ்ச சிலை. இந்த சிலையோடைய அடிப்பகுதி மட்டும் தான் இருக்கு. 1000 അപ്പുറത്തൊരു പുള്ളി നോക്കി ആരാണ് തോൽവിയാണ്. ഞാനതൊക്കെ പോയി വിളിച്ചിട്ടുണ്ടോ?
கண்ணகி மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு போல் இருக்குங்க. இதுதான் இந்த கோயிலோட தீர்த்தம்னு சொல்கிறாங்களாம். மலையோட உச்சியில் இருக்குது. எப்போவுமே இங்கே தண்ணி வத்தாதுங்கிறாங்கங்க. ரொம்பவே ஒரு அதிசயமான தீர்த்தங்கிறாங்க இதை. ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். இனிதே முடிவடைஞ்சிது. இனிமேட்டு 2026 சித்ரா பௌர்ணமிக்கு தான் ஓப்பன் ஆகும். அப்போ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேருமே இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில். ஒரு உண்மை கதைக்கு சான்றான ஒரு கோயிலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டு ஜீப்பில் போயிட்டுருக்கோம். இல்லை தொங்கிட்டு இருக்கோம். இடம் கிடைக்கல எங்களுக்கு. எங்களுக்கு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா இடமே கிடைக்கல. இதுமாரி இந்த இடத்துல டயரில் தொங்கிட்டு தான் வரும். ட்ராவல் வந்து கொடூரமாக இருக்குது. அதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா டர்னிங்கில் ஆக்சிடெண்ட்டு. என்ன பண்ணுது? பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிற கண்ணகி கோயில். பல்லாயிரக்கணக்கான கேரளா தமிழ்நாட்டு மக்கள் வருவாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அன்னதானம் போட்டிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை சார்பாக போட்டிருக்காங்க போல். சாப்பாடு வந்து சரியில்லை, யாராலையும் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் வேஸ்டேஜ் ஆகிருக்கு. சாப்பாடும் காலி ஆகிடுச்சு. அதனால் மக்கள் எல்லோரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. எப்பயும் வருஷம் கண்ணகி அறக்கட்டளை சார்பாக போடுவாங்களாம். அது டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த வாட்டி அது போடல, முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடெலாம் பாருங்கள், எல்லோரும் அப்படியே வச்சுட்டாங்க. எல்லா பிளேட்டும் வாங்கி அப்படியே கீழே வச்சுருக்காங்க. அந்த குழுவை அனுமதிக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. கண்ணகி அறக்கட்டளை குழு அவங்க தான் வருஷம் பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் அவங்களால பண்ண முடியல, தடை பண்ணியிருக்காங்க அவங்கள பண்ணக்கூடாதுன்னு சொல்லி.